வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? அரைக்கீரை மசியல். இப்போது பேன் வச்சுட்டோம், கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். தேங்காய் எண்ணெய் போட்டால் கீரை மசியல் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டிருக்கோம், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி போட்டிருக்கோம், ஒரு 30 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கோம். இந்த பருப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அப்புறம் கீரை ஒரு கட்டு அரைக்கீரையை நல்லா அலசி ஓரளவுக்கு பெருசு இல்லாமல் சிறுசும் இல்லாமல் நறுக்கிக்கோங்க. ஏன்னா கீரையை ரொம்ப பொடியாக நறுக்கினோன்னா அதில் இருக்கிற அந்த விட்டமின்ஸ்லாம் நமக்கு கிடைக்காது. அதனால் கீரை எப்பவுமே ரொம்ப நைஸாக நறுக்கக்கூடாது. அதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3-4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது உங்களோட சாய்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சின்னதாக கட்டி பெருங்காயத்தில் கொஞ்சமாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கீரைக்கு தேவையான உப்பை போட்டுட்டேன். அப்புறம் அதுக்கு வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ என்ன பண்ணுறோம், குக்கரை மூடிட போகிறோம். 2 சவுண்டு போட போகிறோம். இது ஒன் பாட் மாதிரி அப்படி படாஃபட் அப்படி ஆகிடும், அவ்வளோ சீக்கிரமாக ஆகிடும். 2 சவுண்டு போட்டால் நம்மளோட கீரை ரெடி ஆகிடும். இதுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம், தாளித்து கொட்டினா போகிறோம். அதனால் இப்போ நல்லா கொதிக்கிறது பார்த்திங்களா, நறுக்குன்னு பருப்பு இருக்கேன்னு பார்க்காதீங்க, அது மசிஞ்சிடும் சாப்பிடும்போது. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டிட்டோம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மசியல் ரெடி ஆகிடுது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களோட மேலான கமெண்ட்டுக்கு எதிர்பார்த்துட்டுருக்கேன். லைக் போட மறக்காதீங்க, ஷேர் கண்டிப்பாக பண்ணிடுவீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம்.